ஹாய்டா, வீடு அன்லவ்விங் ஹஸ்பண்ட். உன் பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, வீக்காக குக் பண்ணிட்டு அப்படி இருக்கீங்க. அவன் எழுதுக்கிட்டான், அவனுக்கு எல்லாம் ஓகே. இப்போ அவன் பிளைண்ட், அவ்வளோதான். அவன் இப்போது க்யூர் ஆகிட்டான். உங்களுக்கு அது போதும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்க. அவனுக்காக அவ்வளோ குக் பண்ணுறீங்க. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் குக் பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்திருப்பான், இப்போ நம்ம கையில் சாப்பிட போகிறான். அப்படி உங்களுக்கு தோணுது. இவ்வளோ நாள் ஜூன் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு அப்படி சொல்லிட்டு வீக்கு என்னென்ன வேணுமோ அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். வீ என்னென்னலாம் சொல்லியிருப்பானோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிருந்திருப்பான். எல்லாமே பண்ணான். வீக்கு ஃபுட்லேருந்து எல்லாமே. அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவன் இவ்வளோ நாள் சாப்பிடல, இப்போ முழிச்சுக்கிட்டான், கண்டிப்பாக இப்போ சாப்பிடுவான்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக குக் பண்ணிட்டுருக்க. இவனா உள்ள வரா. 1 காஃபி. காஃபியா? மெய்ட் ஆண்டி வருவாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கிறியா? அப்படி அவனை பார்த்துட்டு சொல்லாமல் நீங்கள் இதை குக் பண்ணிட்டே சொல்லிட்டுருக்கீங்க. ஏய், இந்த திம்புறா உனக்கு? கேட்குறா, அவங்கள்ட்ட வாங்கிக்கொள்ற. இல்லையோண்ணா, நான் வீக்காக குக் பண்ணிட்டுருக்கேன். இல்லைன்னா நீ போட்டுக்கிறியா? நான் போட்டு குடிக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதோ, நீ தான் போட்டு கொடுக்குற. இப்போ தானே சொன்னேன் அவருக்காக குக் பண்ணிட்டுருக்கேன். என் அண்ணனுக்காக குக் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கையை கட்டிட்டு அவங்கள பார்த்துட்டே அவன் ஃபஸ்ட்டு நீ குக் பண்ணதை சாப்பிடுவானா? அமைதியாக அவளே பார்த்துட்ருக்கீங்க. என்னவ மறந்துட்டியா? கோமாவில் இருக்கிறதுக்கு முன்னாடி உன் கையில் தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டான். இவ்வளவோ நீ அவனுக்காக குக் பண்ணுறியா என்ன? உங்களை பார்க்குறா, இப்போ தான் தோணுது. ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி நின்றுருக்க. ஆன்ட்டி வராங்க. என்ன ஒயன், கிச்சனே ஒரே கம்மன்னு இருக்கு, இவ்வளோ குக் பண்ணிட்டுருக்க அப்படின்னு அந்த பவுலெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே வீக்கு பிடிச்சதா இருக்கு. வீக்கா உங்களை பார்க்குறாங்க. ஆமான்னு நீங்கள் தலையாச்சுங்க. ஆமாம்மா, இவ வீக்காக குக் பண்ணிட்டுருக்கா. ஒன்று மறந்துட்டா போல. 10 டேஸாக அண்ணன் கோமாவில் இருந்திருக்கான். அதனால மேடம் மறந்துட்டாங்க போல. இவ குக் பண்ணான்னு தெரிஞ்சாலே சாப்பிடவே மாட்டான்ல. உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஆன்ட்டி அதை நோட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா? இல்லைம்மா, காஃபி கேட்டேன். இதுவே ஒரு மெய்டு, இது இன்னொரு மெய்டுக்கிட்ட போய் வாங்க சொல்லுது. அரஞ்சனா பார்த்துக்கோ, காஃபி வேணும்னு நீ போட்டு குடி, இல்லைன்னா இங்கிறது கிளம்பு அப்படி சொல்லிட்டு ஆன்ட்டி உங்களை பார்த்தா நீ குக் பண்ணி கொண்டு போ, அவன் சாப்பிடுவான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவங்கள பார்த்து எவனா சொல்கிறது கரெக்டு தானே ஆண்டி? வீக்கு தான் நான் குக் பண்ணாலே பிடிக்காதோ, சாப்பிட மாட்டார்ல, அது தெரியாமல் இவ்வளோ குக் பண்ணியிருக்கேன். ஒன்று பண்ணுறீங்களா? இதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் குக் பண்ணான்னு கொடுக்குறீங்களா? அவர் சாப்பிட்டா மட்டும் எனக்கு போதும் ஆண்டி அப்படின்னு நீங்கள் ஆண்டியை பார்க்க அவன் கண்டிப்பாக சாப்பிடுவான். நீ கொண்டு போ. இல்லை ஆண்டி, ஏன் அவன் சொல்கிறதுலாம் கேட்காத, கொண்டு போ. சரி சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எடுத்து பிளேட்டில் வச்சு ரூமுக்கு கொண்டு போகிறீங்க. ஒரு கையில் வாட்டர் கிளாஸோட ரூமுக்கு போனால் உட்காந்துட்ருக்கான். அவனுடைய ஃபேஸை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ பிளாக் கலரில் கூலிங் கிளாஸ் வேர் பண்ணியிருக்கான். அது பார்க்கும்போதே என்னமோ தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி அப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கெத்தா மாசா நடந்து வருவான். அதெல்லாம் திங்க் பண்ணிட்டேன், இதுவும் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லாயிடும் அப்படி திங்க் பண்ணிட்டேன். உள்ளே கொண்டு போயிட்டு ஃபுட் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி வைக்க யூனா சொன்ன மாதிரியே அந்த ஃபுட் பிளேட்டை தூக்கி வெளியே அடிக்கிறான். அது அந்த ரூம் டோரில் பட்டு வெளியே வந்து விழுது. ஹாலில் யூனா இருக்கா. யூனா அப்படியே லைட்டாக திரும்பி ஆன்ட்டியை பார்க்குறா. நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி. சாப்பாடு ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் மேலே கோவம். சரி,
அது ஏன் சாப்பாடு மேலே காட்டுங்க அப்படின்னு நீங்கள் பேச, என்னடி புதுசாக சாப்பாடுலாம் கொண்டு வர மறந்துட்டியா? உன்னை பார்த்தது எனக்கு பிடிக்காதோ? இதெல்லாம் நீ குக் பண்ணதெல்லாம் நான் சாப்பிடுவேன்னு நினச்சிட்ருக்கியா? ஏதை நான் உங்கள் ஒய்ஃபாக கொண்டு வரல, ஒரு மெய்டை கொண்டு வந்திருக்கேன் அப்படி நினச்சி சாப்பிடலாம்ல. இந்த கருமத்தை என் வாயில் சொல்லணுமா? ஏய் ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடும். நான் சொல்கிறத கேளுங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது கோவம் என் மேலே தானே, பரவாயில்ல, ஆனால் ஃபுட்டையே அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. அவன் இந்த ரூம்ல இருந்து நீ வெளில போனா இங்கே நடக்கிறது வேற. வெளில போடி, ஆண்டி உள்ள வராங்க. ஏன்னா கூப்பிடுற இவளை வெளியே போக சொல்லுங்க. அவ எவ்வளோ ஆசையை உனக்கு குக் பண்ணி கொண்டு வந்தா தெரியுமா? ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதோ? அவ யாரு என்ன ஏன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதோ? ஆனா இந்த நிலைமையில இருக்கனா அதுக்கு காரணம் அவதான், அவ மட்டும்தான். அதையும் உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குதோ? அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க. என்னை கொலை பண்ணணும்னு அவ அந்த ஃபுட்ல ஏதாவது கலந்துருந்தா என்னம்மா பண்ணுவீங்க? நான் செத்த பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடஞ்சிட்டீங்க, ரொம்ப உடஞ்சிட்டீங்க. நான் அப்படி பண்ணுவேனா? பார்க்குறீங்க, இந்த வீட்டில் நீ மட்டும் தாண்டி அப்படி பண்ணுவ. உன்னை தவிர என்னை கொலை பண்ணணும்னு வேற யாருக்கும் எந்த மோட்டிவும் கிடையாது. எனக்கு டவுட்டே உன் மேலே தான். அமைதியாக நின்றீங்க. சில நான்வெஜ்லாம் குக் பண்ணும்போது உங்களுக்கு கொமட்டல் வந்திருக்கும், என்னமோ தெரியல, அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படி தெரிஞ்சும் நீங்கள் அதை அவனுக்காக செஞ்சுருப்பீங்க. பிகாஸ் அவனுக்கு பிடிக்கும். மார்னிங்லேருந்து வாமிட் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ தலை சுற்றுதோ. அப்படி இருந்தாலுமே அவனுக்காக நீங்கள் குக் பண்ணி கொடுத்தீங்க. அவன் சாப்பிடல, அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஏதாவது நீங்கள் கலந்துருப்பீங்க அப்படிங்கிறான். எதுவுமே பேசல. அந்த ரூம்லேருந்து வெளில வந்துட்டீங்க. எப்பவும் போல் ஜூன் வருவான் இல்லையா, அதே போல் வீக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த மெடிக்கல் பேக்கில் மறைச்சு கொண்டு வருவான். அதே போல் தான் இன்றைக்குமே கொண்டு வந்திருக்கான். ஸோ இந்த சீன்லாம் ரூமுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போன உடனே அவன் அந்த ரூமுக்குள்ளே வரான். ஆன்ட்டி நின்றுட்டுருக்காங்க. எனக்கு எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றன்னு தெரியல. ஜூன், அவனை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்களும் வெளியே போகிறாங்க. ஜூன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டா. என்னடா பண்ணிட்டுருக்க நீ? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா. என்னமோ தெரியல, அவ்வளோ கோவம் வருது எனக்கு. அதுவும் எல்லாரும் முன்னாடி நடிக்கிறா. எவ்வளோ தைரியமாக ஃபுட் கொண்டு வரா எனக்கு. நான் நேற்று சொன்ன மாதிரி நீ தப்பான ட்ராக்கில் போகிறடா. உன் டவுட்டெலாம் வயன் மேலே வச்சு நீ டைம் வேஸ்ட் பண்ணுறன்னு நினைக்கிறேன். வயனை தவிர இந்த வீட்டில் யாரோ இருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிடா. வருவிக்கிறது முற்றால் உனக்கு புரியலையா? அவளை தவிர எனக்கு கொலை பண்ணணும்னு யாருக்கும் மோட்டிவே கிடையாது. உனக்கு தெரியும்ல என் உயிரில் என்ன எழுதிருக்குன்னு. எங்கள் அப்பா செத்தா அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே எனக்கு வரும். நான் செத்தனா யாருக்கு தான் வரும்? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல ஜூன் ஷாக் ஆகிட்டான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? அப்படி உனக்கு பிடிக்கல தனி இந்த ப்ரெக்னென்ட்? நீ சைலண்ட்டாக உட்காரான். எப்படா அது அது ஒரு நாள் நைட்டு எல்லாம் எங்கள் அப்பா நாளாக வந்துட்டோம். அது எப்படிடா உனக்கு தெரியும்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் தூங்கும்போது சொல்லுவேன்னு. நான் தூங்குறேன்னு நினச்சிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். கங்க்ராட்ஸ்டா, நீ அப்பாவா இருக்க. முறைக்கிறான். என்னடா சொல்லிட்டுருக்கேன் இப்போ? அதுதான் இம்பார்ட்டன்ட்ல. இந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ நான் இருக்கேன். அதில் எனக்கு டவுட்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சைலண்டாக உட்காந்துட்டான். சரி என்ன தான் பண்ணலான்னு இருக்க? என்ன வேணாலும் பண்ணலான்டா, இந்த ஒயன் மட்டும் என் பக்கத்தில் வரக்கூடாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஜூனை பார்க்க உனக்கு டவுட் ஒயன் மேல் தானே? ஆமாம், மேபி அவள் கூடவே இருந்தா
அவள் அதை பண்ணுறாளா இல்லையான்னு உனக்கு தெரியும்ல. என்னடா உளர்ற? இப்போ இந்த ஃபுட்டை தூக்கி போட்டுட்ட, இதை சாப்பிட்ருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கா இல்லையான்னு. இந்த ரூம் சுற்றி பாருடா, கேமரா இருக்கு. இதையும் மீறி யாராவது ஏதாவது பண்ணுவாங்களே என்ன, நம்ம நோட் பண்ணிருக்கோம்டா யாருக்கும் தெரியாமல். உனக்கு வயன் மேலே கெஸ்ஸு கோஸ் அவளை உனக்கு பிடிக்கல, அவள் தான் உனக்கு குழப்பதை ட்ரை பண்ணுறா. உனக்கு ஒரு இருக்குல்ல, அப்படி அவள் கூட வச்சுக்கோ. வீ பார்க்குறா, உன் பக்கத்தில் இருந்தா அவளுக்கு கொலை பண்ணுறது ஈஸி, என்ன வேணாலும் பண்ணல ட்ரை பண்ணுவல்ல. நீ இப்படி திங்க் பண்ண, அவள் கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டு உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படி சொல்ல வீ திரும்பி பார்த்தா, எது நான் செத்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி என்னடா பண்ண போகிற? நீ அதான் நான் இருக்கேன்டா, இங்கே பாரு இந்த ஒர்க் அவுட் ஆகும். அப்படி சொல்ல அவனுமே சைலண்டாக இருக்கான். இப்போ என்ன பண்ண சொல்கிற? எதுவுமே நீ பண்ண வேண்டாம், வயன் உனக்கு ஃபுட் கொடுத்தா சாப்பிட்டு. அவள் என்னென்ன பண்ணுறான்னு கரெக்டாக நீ நோட் பண்ண. உனக்கு கண்ணு தெரியலன்னு வேறு ஏதாவது பண்ண கூட ட்ரை பண்ணுவல்ல, எல்லாத்தையும் பாருடா, தெரிஞ்சுக்கோ, இந்த சான்ஸை எதுக்கு விடுற? அப்படி சொல்ல வேணுமே சைலண்டாக இருக்கான். இவ்வளோ நாள் நீ சொன்ன மாதிரி கேட்டேன், இது ஒரு பிளான் எனக்காக பண்ண. சரி தலையாட்டுறான். நெக்ஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி வன் வீக்கு ஃபுட் கொண்டு வாங்க. இல்லை அவர் பிடிக்கல தூக்கி போட்டுட்டாரு. நான் இருக்கல, இப்போ கொண்டு வாங்க. அப்படி சொல்ல அகெயின் ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் கொடுங்க, உள்ள வாங்க நீங்கள் கொடுங்க. இல்லை நான் வந்தாலே அவங்க கோவப்படுவாங்க, நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன், உள்ள வாங்க. நீங்கள் அவனே பார்க்குறீங்க, நான் சொல்கிறேன்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. வி சைலண்டாக உட்காந்துருக்கான். ஜூனை பார்க்குறீங்க, அவன்கிட்ட கொடுங்க. கிட்ட போகிறீங்க, தயங்குறீங்க, உங்களுக்கு வி சாப்பிட்டா போதும் அப்படி இருக்கு. கிட்ட போயிட்டா வி சாப்பாடு சாப்பிட்றீங்களா இப்படி கேட்குறீங்க. எங்கே பிடிங்க தூக்கி போட்டு போகிறான், அந்த ஒரு பயம் வேற. வி வை ஆச்சரியமாக இருக்குது, இவன் தான் சொன்னானா அப்படிங்கிற மாதிரி. இங்கே வைக்கட்டுமா, சாப்பிட்றீங்களா, தண்ணி கொண்டு வரட்டுமா? கண்ணை கிரிப்பாக மூடிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு தலையாட்டுறான். சரி நான் ஹாட் வாட்டர் கொண்டு வரேன், சாப்பிடுங்க வச்சுட்டு அங்கேருந்து வெளியே போகிறீங்க. அவன் போன உடனே ஜூனை பார்த்து, என்னடா இதெல்லாம் கடுப்பாக இருக்குடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கண்டுபிடிக்கிற வரைக்கும் வர தொலை எழுத்து அப்படி திங்க் பண்ணிட்ட. அவன் ஃபுட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். பார்த்துட்டா எதுக்கோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, உட்காடுறான், உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறான். நெக்ஸ்ட் நீங்கள் தண்ணி கொண்டு வரீங்க. இப்போது பிளைண்டாக இருக்கிறவங்க எப்படி சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வி எதை சாப்பிடக்கூடாதோ எதை எப்படி பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவனுக்கு கண்ணு தெரியாதவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி அவனுக்கு ஆக்ட் பண்ண தெரியலனாலும் எதுவும் குச்சி பண்ணுறான். நீங்கள் இதை பார்க்குறீங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சாப்பிடவே இப்படி கஷ்டப்படுறாரு அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு, வே இப்படி சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு ஓகேண்ணா நான் ஃபீட் பண்ணிட்டா அப்படி கேட்க அவன் மெதுவாக திரும்பி ஜூனை பார்க்குறான். அங்கேருந்து ஜூன் பரவாயில்ல ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேறு வழி இல்லாமல் வீயும் தலையாடுறான். நீங்கள் வீக்கு ஃபீட் பண்ணுறீங்க, அதுவே உங்களுக்கு போதும் அப்படி இருக்குது. நீங்கள் குக் பண்ணதை அவன் சாப்பிட்டுட்டான், ஃபுல்லாக அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க, அவன் அதையும் குடிக்கிறான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்க. வன் இதுக்கப்புறம் வீக்கு 3 times நீங்கள் தான் குக் பண்ணி கொடுக்கணும், வீயை பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும், அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படி சொல்ல, இதை விட வேறு என்ன வேணும் அப்படி இருக்கு. ஆனால் வீயை பார்க்குறீங்க, வீ இதுக்கு அவ்வளோ பண்ணணும்ல. நீங்கள் வீயை பார்க்க ஜூன் நான் எல்லாத்தையும் வீக்கிட்ட சொல்லிட்டேன், வீ சைலண்ட்டாக இருப்பான், நீங்கள் அவனுக்கு தேவையானதை மட்டும் பண்ணால் போதும், அவனுக்கு கண்ணு தெரியற வரைக்கும். கண்டிப்பாக எனக்கு வீட்டை விட்டு வேறு வேலை இருக்கு, அவர் நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு வீ கூட இருந்தால் போதும் அப்படி ஒன்று தோணுது. அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எப்பயாவது ஒரு வாட்டி நம்மளை புரிஞ்சுப்பான், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான்
அப்படி நீங்கள் திங்க் பண்ணிருக்கீங்க. இந்த டைம் ஜியா வீட்டுக்குள்ளே வரா, கத்திக்கிட்டே வரா, வயன் வயன் எப்படி இருக்க வயன் அப்படின்னு கத்த. இந்த சவுண்ட் உங்களுக்கு வீக்கு ஜூனுக்குமே கேட்குதோ. ஹாலில் யூனா இருக்கா. யூனா வயனங்க வயனா அவளை எதுக்கு நீ தேடுற சொல்லு வயனங்க அப்படின்னு கேட்க வீ ரூமில் அப்படி காட்டுறா. நெக்ஸ்ட்டு அவள் உள்ள வந்து அறிவு இருக்கா அவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? ஓ எல்லாம் பிளானும் ஒதுதானா? நீ தான் எல்லாமே பண்ணிருக்கியா? இப்போ நினச்சா கூட உன்னை தூக்கி நான் உள்ள வச்சிருவான் அப்படின்னு பேசிட்டே வீ எழுத உட்காந்துருக்கான். அவளை பார்க்குறா. வீமே ஜியாவை பார்த்து எவ்வளோ தெரியல அவனுக்கு ஒரு ஹாப்பி. ஜியா என்னாச்சு அவன் கேட்க. நெக்ஸ்ட் வீ வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா. நீங்க ஜியா திட்டும் போது என்னாச்சு தெரியல, எதுக்கு எப்படி கத்துறா அப்படின்னு அதுல புரியாம அப்படி நின்றுருப்பீங்க. ஹக் பண்ண உடனே என்னமோ ஹார்ட்டு வெடிச்ச மாதிரி அப்படி இருக்கு. சைலண்டா இருக்கீங்க. அவனுமே எவ்வளவு நாள் உங்ககிட்ட போகுமா அப்படி பேசியிருந்திருப்பான். ஹே என்னாச்சு? வீ சிரிக்கிறான். வீ வீ எழுதுக்கிட்டியா? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் வீ. சரி ஒன்றும் இல்லை. நீ எப்போ வீ எழுந்த? நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். நீ எழுதிட்டியா அப்படின்னு அவளை வீ ஹக் பண்ணியிருப்பான். ஷோல்டர்லாம் விட்டுட்டு ஜியா வீயோட சீக்கில் கை வச்ச. நீ எழுதிட்டியா? வீமே தலையாட்டுறான். இது என்ன பிளாக் கிளாஸு? நீ இந்த மாதிரி சன் கிளாஸ்லாம் போட மாட்டேல அப்படின்னு அதை கழட்ட வர. ஜியா ஒரு நிமிஷம். அவள் ஜூனை பார்க்குறா. வீ இப்போ ரெக்கவர் ஆகிட்டான், பட் அவன் இப்போ பிளைண்டாக இருக்கான். புரியல. வீக்கு கண்ணு தெரியாதா? திரும்பி வீயை பார்த்த. ஆமாவாடா? ஆமான்னு சொல்ல அகைன் கட்டி பிடிச்சிக்கிட்டா. ஆமாம் இது ஏன் நின்றுருக்கீங்க? எதுவுமே உங்களால் பண்ண முடியல. வீ நீ ஓகேல? நீ ஓகே தானே அப்படி கேட்க. வீ நான் ஓகே தான்டி, ஏன்டி இப்படி கஷ்டப்படுற? பார் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத அப்படி சொல்கிறான். இவ்வளோ நேரம் நீங்கள் அவனை கேட்டுட்டு நின்றுருப்பீங்க. உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட இவ்வளோ நேரம் பேசவே இல்லை. அவள் கஷ்டப்படுறான்னு இவனுக்கு கஷ்டமாக இருக்கு. அமைதியாக நின்றுருக்கீங்க. இது தம்பி சரி ஒன்றும் இல்லை. ஜா என்ன ஆச்சா? எதுக்கு நீ இப்படி கத்திட்டு வந்த? எதனா ப்ராப்ளமா அப்படி கேட்க. ப்ராப்ளம் தம்பி, பெரிய ப்ராப்ளம். என்ன தெரியுமா? இதோ மாசு பொண்டாட்டி இருக்கா பாரு, அவள் பண்ணி வச்ச ப்ராப்ளம் அப்படி சொல்ல. வீக்கு புரியல. என்னடி வளர்ற? இன்னைக்கு டாங் நம்ம கம்பெனிக்கு வந்தான். அவன் எதுக்கு அங்கே வந்தான்? அதுவும் இல்லாமல் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்திருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்லையா? ஆமாம். உனக்கு இது எப்படி தெரியும்? அது ஜூன் இப்போ தான் சொன்னான். அப்படியா? சரி, அவன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தான். பட் உங்கள் ஆசை பொண்டாட்டி நிற்கிறாங்கல்ல, இவங்க அவனை வெளியே எடுத்திருக்காங்க. அட்வொகேட் கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படி சொல்ல. வீக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஜெயா சொல்கிற? நான் கேஸ் ஃபைல் பண்ணி வச்சுருந்தேன். நிற்கிறல்ல பொண்டாட்டி அப்படி சொல்ல வர. ஜெயா போதும் ஸ்டாப், பொண்டாட்டின்னு சொல்லாத்தா, நான் மறந்து போயிடுறேன்டா அப்படி சொல்லிட்டேன். அவளை பார்த்துட்டே இவன் நிற்கிறாள்ல, இவளோட அப்பா மேலேயும் டாங் மேலேயும் தான் எனக்கு டவுட்டாக இருந்ததோ. நீ இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் அவங்களா இருக்குமோன்னு தோணுச்சு. 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மேடம் போயிட்டு 2 பேரையும் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எங்கே உங்களுக்கு பயம் அள்ளு கிளம்புதா? என்ன பண்ணுறது தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னாச்சுன்னு சொல்கிறேன். நிறுத்தடி. எனக்கு என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் தேடி போய் பண்ணிருக்கல நீ அதை அப்படி இல்லை. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன் போனியா? நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் சொல்கிறது முழுசாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நிறுத்தடி. நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன் போனியா? போனேன். ஒப்பனை வெளியே எடுத்தியா? ஆமாம். டாங்க வெளியே எடுத்தியா? இல்லை அவருக்காக நான் போனேன். ஏய், அவன் வெளியே வந்தானா இல்லையா? வெளியே வந்துட்டாரு. சூப்பர். பொண்டாட்டினா எப்படி தாண்டி இருக்கணும். என்னை யார் கொலை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர. எதுக்கு? என்னை போட்டு தள்ளணுன்ட்டா?
வே அப்படி இல்லை வே இங்கே பாருங்களேன், நான் எங்கள் அப்பா தான் வெளியே எடுக்க போனேன். ரெண்டும் ஒரே கேஸுன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து வெளியே விட்டுருக்காங்க நான் எதுவும் பண்ணல உங்கள் அப்பா தான் வெளியே எடுக்க போனியா? நான் போன கார் என்னாச்சு தெரியுமா? பிரேக் ஃபெயிலியர். அது எப்படி? கார் வாங்கி ஒரு 1 வீக்கில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அமைதியாக இருக்கீங்க. அதுவும் உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து ஒரு 1/2 hourல பிரேக் ஃபெயிலியர். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதே இதனால தான். இல்லவே எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார் உங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார். நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், டாங் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் 3 பேரும் ரொம்ப நல்லவங்க தானே? இதுக்கு என்னடி சொல்ல போகிற ஜோன்? சொல்கிறா. என்னென்னமோ சொன்னியடா. ஒயனை பார்த்தா அப்படி தெரில, ஒயன் அப்படி இல்லை. இப்போது என்ன நடந்திருக்கு பார்த்தல? அவன் உங்களை பார்க்குறான், உங்களை நம்பி ஏதாவது செஞ்சா அகெயின் உங்கள் மேலே தப்பு இருக்க மாதிரி தான் ஒன்று ஃப்ரேம் ஆகுது. என்னை புரிஞ்சுக்கோங்க நான் எதை பண்ணாலுமே தப்பாக வந்து முதித்தவே. நான் இன்னும் ஃபீல்ட்டே பண்ணல எங்கள் அப்பா இதை பண்ணியிருக்க மாட்டார். ப்ராமிஸாக எங்கள் அப்பா இதை பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் ஒரு பொண்ணோட புருஷன். அப்படி இருக்கும்போது உங்களை கொலை பண்ண அவர் ஏன் ட்ரை பண்ணியிருக்காரு? போது நிறுத்தடி. இப்படி பேசி எல்லாரும் மயக்கி வச்சிடுறியா? அப்படி சொல்ல ஒரு மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. சியா ஒரு மாதிரி நக்கலாம். அவனை பார்த்து சிரிச்சுட்டே, ஸ்டார்டிங்லேருந்து இதை தாண்டா நான் சொல்லிட்டுருக்கேன். இவன் உனக்கு வேணான்னு சொல்லிட்டுருக்கேன். நீ தான் உங்கள் அப்பா சொன்னார், உங்கள் அம்மா சொன்னாங்க, என்னென்னமோ பண்ணிட்டுருக்க. நீ அமைதியாக இருக்கான் அவன் சொல்ல. நீங்கள் பார்க்குச்சியா, இது எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிறதும் நீங்கள் இதில் உள்ள வேறு வேண்டாம் அப்படி சொல்ல. நம்ம 2 பேருக்குள்ளையா? நம்ம 2 பேருக்குள்ள என்னடி இருக்கா? அவனுக்கு புருஷனா, நீ எனக்கு பொண்டாட்டியா? ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ட்ராமா பண்ணாதா. யார்ட்டையாவது போய் இதெல்லாம் ஆக்ட் பண்ண அவங்க நம்புவாங்க, பட் நான் நம்ப மாட்டேன். அமைதியாக இருக்கீங்க. ஜியா, எனக்கு முன்னாடியே உன் மேலே டவுட்டு. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணுறீங்க. உங்கள் அப்பா தான், நீ. அடுத்த பிளான் உங்களுக்கு என்னதான்? ஜியா போதும், ஸ்டாப். இது பாருங்கள்,